அத்தியாயம் 10. காபி கோப்பையுடன் வராண்டா நாற்காலியில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார் மாறன். அரை கதவை திறந்து கொண்டு வந்தனா வெளியே வந்தாள். பார்த்துமா, பார்த்து நடந்து வா. மாறன்: சார், நான் எப்படி இங்கே வந்தேன்? என்ன நடந்துச்சு எனக்கு? முதலில் பதற்றப்படாமல் உட்காருமா. ஏதாவது குடிக்கிறியா? கோபி, காபி கொண்டு வா என்றான் மாறன். அப்படியே கைத்தாங்களாக வந்தனாவை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தார் மாறன். வந்தனாவுக்கு மிக குழப்பமாக இருந்தது. தயவு செய்து சொல்லுங்க சார், நான் எப்படி இங்கே இருக்கேன்? வந்தனா: ஸ்ட்ரெஸ் ஆகாதம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா மயக்கம்தான், இப்போ சரியாயிடுச்சு. இடையில் காப்பி கொண்டு வந்தான் கோபி. முதலில் காப்பியை குடி என்றார் மாறன். சார் ப்ளீஸ், என்ன ஆச்சு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன நடந்துச்சு என்றாள் வந்தனா. ஒன்றும் பெருசாக நடக்கலம்மா. நீயும் நானும் சந்தித்த அந்த மாலை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் சார். அதன் பிறகு என்ன நடந்துச்சு என்று உனக்கு தெரியுமா என்றார் மாறன். ஆமாம் சார், இப்பதான் ஞாபகம் வருது. பீச் மணலில் உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு எல்லாரும் கத்தி கொண்டு ஓடினார்கள். நானும் ஓடினேன். பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை சார். வந்தனா: அன்று சுனாமி வந்தது. ஏதோ ஒரு பெரிய அலை உன்னை அடித்து சென்றிருக்க வேண்டும். நானும் சிவராமனும் தப்பிக்கும் போது எங்கள் கார் மீது வந்து நீ விழுந்தாய். உன்னை தூக்கி கொண்டு அதே ஓட்டலில் மேல்கூரைக்கு சென்றோம். சுனாமி அடங்கிய பின் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பிறகு உன்னை பற்றி எந்த தகவலும் என்னிடம் இல்லை. உன்னிடம் செல்போனோ உனது கைப்பையோ எதுவும் இல்லை. மருத்துவமனையிலும் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துவிட்டு உன்னை அழைத்து வந்தேன் என்றார் மாறன். எத்தனை நாள் ஆச்சு சார்? இன்னைக்கு என்ன தேதி? பயப்பட வேண்டாம், 2 நாள் தான் ஆகிறது. எப்படியும் இன்று தகவல் வரும். உனக்கும் உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்றார் மாறன். முதலில் காப்பியை குடிமா. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. எப்படியாவது உன் குடும்பத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னும் செல்போனும் லேண்ட்லைனும் சரியாக வேலை செய்யவில்லை. கடல் தண்ணீர் இன்னும் ஆங்காங்கே நின்று கொண்டு தான் இருக்கிறது. உனது வீடு எங்கே இருக்கிறது? மயிலாப்பூர் சாந்தோம் சர்ச் தாண்டி சுனாமி சென்றதாக செய்தி. இன்று தான் நிலைமை சரியா எப்படி இருக்கிறது என்று தகவல் வரும். பயப்படாமல் காப்பியை குடி என்றார் மாறன். ஒருவித பதட்டத்துடன் காப்பியை அருந்தினாள் வந்தனா. இப்போது உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டவாறு வந்து கொண்டிருந்தார் சிவராமன். அவரையும் திகைப்புடன் பார்த்தவாறே வாங்க சார், பரவாயில்லை என்றாள் வந்தனா. இப்போ மைண்டு பரவாயில்லையா? திடீர்னு வந்து விழுந்த உடனே நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் என்றார் சிவராமன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மாறனுக்கு சொல்லுமா. தனது காப்பி கோப்பையுடன் சிவராமனுக்கு காப்பியை எடுத்துக்கொண்டு வராண்டாவிற்கு வந்தார் மாறன். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நீ ரிலாக்ஸா இரு என்றார் மாறன். எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. எல்லோரும் கூச்சலிட்டு கொண்டே ஓடத் தொடங்கினார்கள். நானும் ஓடினேன். சிறிது நேரத்தில் யாரோ தூக்கி எறிவது போல் இருந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றாள் வந்தனா. மூவரும் அமைதியாக காப்பி குடித்து கொண்டு இருந்தார்கள். மாறன் வீட்டின் அருகே கடல் நீர் சற்று சூழ்ந்திருந்தது. அதனால் அவர்களால் வெளியே செல்ல முடியவில்லை. இன்று நிலைமை சரியாகிவிடும் என்ற தகவல் வந்து கொண்டே இருந்தது. சமையல்கார கோபி வீட்டில் இருந்ததை வைத்து காலை டிஃபனை முடித்தான். மாறன் தனது அறைக்கு வந்தார். சிறிது நேரம் கழித்து வந்தனாவும் அந்த அறைக்கு வந்தாள். வா வந்தனா. மாறன்: சும்மாதான் சார் வந்தேன், பேசிக்கொண்டிருக்கலாமே என்று. உட்காரு, நான் கூட உன்னிடம் பேச வேண்டும். மாறன்: சொல்லுங்க சார். இப்பொழுது ரிலாக்ஸா இருக்கியம்மா? பரவாயில்ல சார். உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுமா. உங்க வீட்டில் எத்தனை பேரு? நான் ஒரே பெண் தான் சார். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா? நான் தான் சார் பார்த்து வச்சிருக்கேன். அதனால தான் வீட்டில் பிரச்சனை. வேகமா சிரிக்கிறார் மாறன். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். எங்க சார் நடக்குது? ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. சார் என்ன செய்கிறார்? அவரும் டாக்டர் தான் சார். அப்புறம் என்ன பிரச்சனை? காதலில் பிரச்சனைக்கா பஞ்சம்? ஜாதியா மதமா? ஜாதி தான் சார். அது பெரிய பிரச்சனையாச்சே. அது மட்டும் இல்லை சார், அப்படி இப்படின்னு பேசி எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் என்னம்மா பிரச்சனை? பண்ணிக்க வேண்டியது தானே. இல்லை சார், இப்போ தான் என்னோட கனவு படிப்பு கிடைச்சிருக்கு. அதை படித்து முடிக்கணும். அப்புறம் இன்னொரு கனவு இருக்குது. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு வைராக்கியமாக இருக்கேன் சார். அப்படி என்ன கனவுமா? நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார். வந்தனா தொடர ஆரம்பித்தாள். சார், நான் MBBS சைக்காலஜி வேற படிச்சிருக்கேன். சைக்காலஜியில் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேரக்கூடிய மேல் படிப்பு சைக்காலஜியும் ஆந்த்ரோபாலஜியும் கலந்தது. மாறன் குறுக்கிட்டு: அப்படியா? ஆந்த்ரோபாலஜியும் சைக்காலஜியுமா? என்ன விதவிதமான படிப்பு அது? ஆமாம் சார், ரொம்ப வித்தியாசமான படிப்பு தான். ஒருவர் முக அசைவு மற்றும் உடல் அசைவு அளவுகோலை வைத்தே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கூற வருகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று நம்மால் கணித்துவிட முடியும். அப்படிப்பட்ட படிப்புக்காகத்தான் லண்டன் செல்கிறேன். கிரேட். ஏன் இந்த படிப்பை சூஸ் பண்ணீங்க? நிறைய சொல்லலாம் சார். நான் சைக்காலஜி படிக்கும் போதிலிருந்தே இதை சூஸ் பண்ணணும்னு ஆசை. 2 வருஷம் மிஸ் ஆகி இப்போ தான் கிடைச்சிருக்கு.
இதுக்கும் மேரேஜுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த வந்தனா, சார், உங்களுக்கு வகுளத்தீவை பற்றி தெரியுமா என்று கேட்டாள். ஒரு நிமிடம் திகைத்தார் மாறன். நான் பேச நினைத்ததை வந்தனா கேட்கிறாளே என்ற திகைப்புடன், சொல்லுமா, தெரியும் என்றார் மாறன். வந்தனா தொடர்ந்தாள். அந்த தீவுக்கு இதுவரைக்கும் யாரும் சென்றதில்லை. அந்த தீவில் உள்ள பழங்குடியினர் இதுவரை யாரிடமும் எந்த தொடர்பும் வைத்ததில்லை. அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்தது கூட கிடையாது. ஆனா தனி மனுஷியா சுப்புலட்சுமி என்ற ஒரு பெண்மணி அந்த தீவுக்கு போனாங்க. அங்க இருக்கிற மக்களோட தொடர்பு கொண்டாங்க. எப்படின்னு தெரியுமா சார்? அவங்களோட முக அசைவை வச்சுதான் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. அந்த பழங்குடியின மக்களும் அந்த மேடம் கிட்ட தான் ரொம்ப அன்பா பழகினதா நான் படிச்சிருக்கேன். என்னோட கனவும் அதுதான் சார். அந்த தீவுக்கு போகணும், அந்த மக்களோட வாழ்க்கை முறையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அப்படியே வந்தனா பேசுகிறாளே என்ற திகைப்புடன் மாறன் உறைந்து நின்றார். வந்தனா இன்னும் முடிக்கவில்லை. அது மட்டும் இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஏலியன் வந்தால் கூட நான் தான் அதனுடன் கம்யூனிகேட் பண்ணணும் என்று சிரித்தார். நீங்கள் அன்று கூறியது போல் ஏலியன் இருக்கா சார்? நான் ஒரு கடல் ஆராய்ச்சியாளன், கடல் நேசன், அவ்வளவுதான். ஏலியனை பற்றிய ஆராய்ச்சியோ நான் செய்ததில்லை. ஆனால் ஏலியனை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஆவல் என்னிடம் இருக்கிறது. நான் அன்று கூறியது நான் என்ன பார்த்தேனோ அதைதான். எல்லாமே உண்மை. அது ஏலியனாகவும் இருக்கலாம் அல்லது நட்சத்திரமாகவும் இருக்கலாம். என் கணிப்புப்படி அது ஏலியனாக இருக்கலாம் என்று தான் கூறியிருந்தேன். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் நான் ஏலியனை பற்றி நிறைய படித்தேன். அதை தான் அன்று தெரிவித்தேன். எப்படி அது ஏலியனாகத்தான் இருக்கும் என்று கணித்தீர்கள்? நட்சத்திரமாக இருந்தால்? இருக்கலாம். நட்சத்திரமாக இருந்தால் ஒரே நேர்கோட்டில் கடலில் விழுந்திருக்கும். ஆனால் அன்று அப்படி நடக்கவில்லை. அது கப்பலை நோக்கியே நகர்ந்தது. கப்பல் நகர நகர அதுவும் தன் திசையை மாற்றி நகர்ந்து கொண்டே இருந்தது. அது அந்த கப்பலில் தரையிறங்க நினைத்திருக்கலாம். ஏனென்றால் கப்பல் கடைசி நிமிடத்தில் வேறு திசையில் செலுத்தும் போது அதுவும் அந்த திசையை நோக்கி நகர்ந்தது. அதை வைத்துத்தான் நான் கணித்தேன். அது மட்டுமல்ல, அந்த கப்பலின் கேப்டன் கடைசியாக என்னிடம் பேசியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. என்ன கூறினார்? இட் ஹாஸ் ஐஸ் என்று கூறினார். கொஞ்ச நேரம் வந்தனா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அந்த அறையில் கடிகாரத்தின் நொடியின் சத்தம் நன்கு கேட்டது. அந்த அமைதியை உணர்ந்த இருவரும் கடிகாரத்தை பார்த்து நேரம் பார்த்தனர். மணி 12:10 இருந்தது. கதவை தட்டிவிட்டு சிவராமன் உள்ளே வந்தார். எங்க ரொம்ப நேரமா உன்னை காணும் என்றார் மாறன். சோஃபாவில் தான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். கோபி வந்து டீ வேண்டுமா என்று கேட்டான். அதுதான் எழுந்து வந்தேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே கோபி வந்தான். டீ வேண்டுமா, காஃபி போடட்டுமா சார்? கோபி. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எல்லோரும் டீ என்று ஒரே குரலாக கூறினர். சிரித்துக்கொண்டே கோபி அங்கிருந்து வெளியேறினான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் சிவராமன். ஆமாம் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங். மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது டீ வந்தது. இவன் இப்படித்தான், நான் சொல்வதை விளையாட்டாகவே எடுத்துக்கொள்வான், நம்ப மாட்டான் என்றார் மாறன். எனது எல்லா விஷயத்திலும் என் கூடவே இருந்திருக்கிறான். ஆனால் நான் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் நம்ப மறுக்கிறான், கதையாக பார்க்கிறான் என்றார் மாறன். பின்ன என்ன, எனக்கு ஏலியன் மேல் நம்பிக்கை இல்லை. அதை விடுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்றார் சிவராமன். நான் இன்னும் அந்த பக்கம் போனதில்லை சார். சொல்றத கேட்டா நம்பாமல் இருக்க முடியல, கொஞ்சம் பயமும் வருது என்றாள் வந்தனா. கதவு தட்டு சத்தம் கேட்டது. மூவரும் யார் என்று பார்க்க வெளியே வந்தனர். கோபி விரைவாக சென்று கதவை திறந்தான். ப்ரொஃபசர் மாறன் இருக்கிறாரா? யார் கோபி, யாரு வெளியே என்றார் மாறன். உங்களை தான் சார் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றார் கோபி. மாறன் சார்? ஆமாம், நான் தான் மாறன், சொல்லுங்கள். சார், நான் கடல்சார் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வருகிறேன். இது எங்கள் அடையாள அட்டை. திலக் வர்மா சார் உங்களை உடனே அழைத்து வர சொல்லி இருக்கிறார். மிகவும் அவசரமாம். இப்போது இருக்கும் நிலைமையில் எப்படி செல்வது? எங்க வண்டியில் செல்லலாம் சார். சரி, கொஞ்சம் பொறுங்கள் என்று அவரை அமர வைத்துவிட்டு மாறன் நகர்ந்தார். கடல்சார் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஏதோ அவசரமாக நான் சென்று வருகிறேன் என்று சிவராமனிடமும் வந்தனாவிடமும் கூறிவிட்டு அறைக்குள் நுழைந்தார் மாறன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நாங்களும் வருகிறோம் என்றனர் இருவரும். உனக்கு உடம்பு சரியா இருக்கிறதா? நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்றார் மாறன். இல்ல சார், ஐ எம் ஓகே. அதுவும் இல்லாமல் நான் அங்கு வந்தால் என் குடும்பத்தை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதுவும் சரிதான், வாங்க மூவரும் போவோம் என்றார் சிவராமன். சரி, உடனே கிளம்புங்கள் என்றார் மாறன். மூவரும் இணைந்து கடல்சார் அலுவலர்கள் கொண்டு வந்த வண்டியில் ஏறினர்.